வெல்கம் டு யூனிவர்சிட்டி டெவலப்பர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 30 கொஸ்டின்ஸ். ஸோ அதிகபட்சமாக 30 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரே யூனிட் வந்து செகண்ட் யூனிட் தான். அதனால் இந்த 30 கொஸ்டின் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னாலே 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து 73rd 74th அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் படித்ததான். நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததே தான், இது புதுசாக எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94லேருந்து லாஸ்ட்டாக வந்து கவர்னன்ஸ், அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஸோ இது வரைக்கும் இருக்க டாப்பிக்கு கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலாம்னா பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் சின்ஸ் 1990, அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் கரண்ட் ஆஃபர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நம்மளோட சேனல் வந்து டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர். ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டம். இதை வந்து லான்ச் பண்ண அப்ரூவ் பண்ணது எப்போனா 8/9/2016, அதாவது 8 செப்டம்பர் 2016 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வந்து 8/9/2016 அன்னைக்கு அனுமதி கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ஃபண்டிங் வந்து ஜிகா வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஜிகானா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி. ஸோ ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையினுடைய நிதி உதவியோட செயல்படுத்தக்கூடிய திட்டம். அவங்க வந்து 85% ஃபண்டு கொடுக்குவாங்க, அதாவது 1634 கோடி. மீதி 15% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய 245 கோடி. சரிங்களா? ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 8 years. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 8 years டு ஜூலை 2024 வரைக்கும் வந்து இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னா அப்கிரேடேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டி இன் கீ ஹாஸ்பிட்டல். ஸோ முக்கியமான மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான நோக்கம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்தனிங் ஹியூமன் ரிசோர்சஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ NCD அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்களில். ஸோ தொற்றா நோய்களில் மனித வளத்தை வந்து பலப்படுத்தணும். இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திட்ட மேலாண்மை பிரிவு வந்து தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பராமரிப்பு சங்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்ட மேலாண்மை பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதில் 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு, 5 கூறுகள். கிரேடிங் டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்ட்ரென்தனிங் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்ட்ரென்தனிங் செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்ட்ரென்தனிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் பிரைமரி ஹெல்த் கேர் இன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். சரிங்களா? ஸோ PHC இன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் NCDயில் ஸ்ட்ரென்த் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 5 கூறுகளில் பார்த்தோம்னா 3ஆம் நிலை மருத்துவமனைகளை மேம்படுத்தணும், பரிந்துரை மருத்துவமனைகளை வலுப்படுத்துதல், 2ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளை வலுப்படுத்துதல், மருத்துவமனை நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், தொற்றா நோய்களில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வலுப்படுத்துதல். இதெல்லாம் தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ல பார்க்கக்கூடியது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து 1990 வந்து ப்ரெசெண்டாக என்ன ஸ்கீம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஏன்னா 1990 வரைக்கும்னே அவங்க சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது கேட்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதும். ஸோ பாருங்கள், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். சரிங்களா? ஸோ ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையுடைய உதவித்தொகை திட்டங்கள் பார்த்தோம்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி 9th 10th படிக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ ஃபேமிலியோட இன்கம் 2.50 lakh இருக்கும்போது கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ 9வது மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான மெட்ரிக் கல்வி உதவித்தொகை தொகை ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கிளீனிங் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் பேரண்ட்ஸ் என்கேஜ்ட் இன் கிளீனிங். அதாவது துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உதவித்தொகை. ஸோ 1லேருந்து 10வது வகுப்பு வரைக்கும். அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து 2011 கொடுத்துட்டு வராங்க. ஸ்பெஷல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் டு போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் கோர்சஸ். ஓவர்சீஸ்னா அப்ராட்ல போய் படிக்கக்கூடிய, ஸோ வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்காக PG அண்டு
ரிசர்ச் படிக்கணும்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சரிங்களா. முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு வெளிநாட்டு உதவித்தொகை. ஸோ ஆல்சோ இன்சென்டிவ் டு ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஸ். நேராக பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கும் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய திட்டம். அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் உடைய காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே 5 லட்ச ரூபா வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம். ஸோ இது வந்து கொண்டு வந்தது 23/7/2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2009 கொண்டு வந்தப்போ 1 லட்ச ரூபா வந்து இதனுடைய திட்ட மதிப்பாக இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தப்போ 1 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் 2012 இதை வந்து கண்டினியூஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் கார்டெலாம் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 11/1/2012 11 Jan 2012 வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து 2018 பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தோட இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 23/9/2018 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட இன்டகிரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ப்ரீமியம் வந்து பே பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் மூலம் யூனியன் கவர்மெண்ட் வந்து 60% வந்து ப்ரீமியம் செலுத்திடுவாங்க. ஸோ அதனுடைய திட்ட இம்ப்ளிமெண்டேஷன் காலம் 5 வருஷம் 2022 to 27 வரைக்கும். ஸோ 22 27 வரைக்கும் இம்ப்ளிமெண்டட் த்ரூ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ என்ன கம்பெனி மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம், காப்பீட்டு நிறுவனம் மூலம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதனுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 1,20,000 இருக்கணும். ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்கணும். 800 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 900 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் எம்பேனல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க 1800-425-399 அண்ட் ஆல்சோ 104. ஸோ இது வந்து உதவியின் ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்கணும் சரிங்களா. ஸோ 5 வருஷம் 2027 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார்கள். அடுத்து வந்து டாய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தாய் அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் ஹாபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு கிராம குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், தாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் லான்ச் பண்ணது 2011 சரிங்களா. ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2011 கொண்டு வரப்பட்டது. நோக்கம் என்னன்னா ப்ரொவைட் மினிமம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்புகளை வந்து வழங்கணும். ஒன்லி ஸ்டேட் ஃபோக்கஸிங் ஹேபிடேஷன் ஆஸ் யூனிட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ வளர்ச்சி நாளாக வாழ்விடத்தை அல்லது குடியிருப்பு வந்து அழகாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ ஹேபிடேஷனை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அதுக்கு முக்கியமான ஸ்கீம் வந்து தாய் ஸ்கீம். ஸோ வந்து 4th ஸ்கீம் தமிழ்நாடு வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்த இயர் 2011. அடுத்து வந்து 5th தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். இது வந்து ஹெல்த் பாலிசி 2003 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சுகாதார கொள்கை 2003 அடிப்படையில் வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய திட்டம். இம்ப்ளிமெண்டட் வித் பார்ட்னர்ஷிப் வித் என்ஜிஓஸ். ஸோ உலக வங்கியின் ஆதரவுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ 2005 வேர்ல்டு பேங்க் எவ்வளோ ஃபண்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா 597.15 crore சரிங்களா. ஸோ 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 5 years, பட் 2015 வரைக்கும் வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2005 உலக வங்கி 97.15 கோடி கொடுத்துருப்பாங்க 5 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்து 2015 வரைக்கும் வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீட்டிச்சிருப்பாங்க. அதான் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் சரிங்களா. அடுத்து வந்து புது வாழ்வு திட்டம். புது வாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் அதிகாரம் மற்றும் வறுமை குறைப்பு திட்டம், அதாவது உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன். உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கான திட்டம் தான் இந்த புது வாழ்வு திட்டம். இது 2005 உலக வங்கி நிதியுதவியோடு தொடங்கப்பட்டது சரிங்களா. ஸோ திட்ட செலவு வந்து 1,667 கோடி ரூபாய் 26 மாவட்டங்களில்
இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ அதாவது கடன் கிரெடிட் கிடைக்கணும். ஸோ மலிவு கடன், அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சந்தை இணைப்புகளை உருவாக்குதல். ஸோ கிரெடிட் கடன் கொடுக்கணும், அந்த மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் திறன் பயிற்சி அந்த வேலை திட்டம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இதெல்லாம் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. புது வாழ்வு திட்டம் 2005 உலக வங்கி உதவியோட தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்து TNRRIS அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ கிராமப்புற சாலைகள், தமிழ்நாடு கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2015 800 கோடி ஒதுக்கியிருப்பாங்க, 4223 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ ரோட்ஸ் கனெக்டிங் அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதுதான் வந்து இணைக்கப்படாத குடியிருப்புகளை இணைக்கக்கூடிய சாலைகளுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. 2015 4225 கிலோமீட்டருக்கு 800 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து டேனிடா TNAHCP அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த TNAHCP எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏரியா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடு பகுதி சுகாதார பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டேனிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ டேனிடா அப்படின்னு சொல்லக்கூடிய டேனிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியின் உதவியுடன் செயல்படுத்தக்கூடிய திட்டம். அதனால தான் பேர்லேயே வந்து டேனிடா TNACP இன்ஸ்டிடியூட்னு வச்சிருக்காங்க. மானிட்டரிங் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் ஆல் லெவல்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்டரி. ஸோ எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது. ஃபெசிலிட்டேட் கோர்ஸ் கரெக்ஷன் அண்ட் இன்புட்ஸ் ஃபார் பாலிசி. ஸோ மானிட்டர் பண்ணி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். அனைத்து நிலைகளிலும் வந்து சுகாதார நிறுவனங்களை கண்காணிக்கணும். முதன்மை, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலையில எனக்கு குறிக்கோள் என்னன்னா திருத்தங்களை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் கொள்கைக்கான உள்ளீடுகளை வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். 2000 இயர் கொடுக்கல, சாரி இயர் கிடைக்கல. அடுத்து 9வது ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா எராடிகேஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஸோ சிசு கொலையை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், ப்ரொமோஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு எஜுகேஷன், பெண் கல்வியை ஊக்குவிக்கணும். ஸோ இந்த 3 ரீசனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 1992 ரீஸ்ட்ரக்சர்ட் இன் 2001. ஸோ 2001 மறுசீரமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதன்படி நிதியுதவி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிதியுதவி கொடுக்கறதுல 2 ஸ்கீம் இருக்கு. ஸ்கீம் 1, ஸ்கீம் 2, 2 ஸ்கீம் இருக்கு. ஸ்கீம் 1 அதாவது ₹50,000. ஸ்கீம் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், அதாவது ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டு இருக்கு, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தையுடைய பேரில் 50,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுவாங்க. நீங்கள் 18 வருஷத்துக்கு அப்புறமா 18 வயசு ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோட அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த குழந்தையினுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 3 வயசு ஆகிறதுக்குள்ள அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது செகண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2 கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா 25,000 போடுவாங்க ஒவ்வொரு குழந்தை பேர்லையும். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து 2வது குழந்தைக்கு 3 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 72,000க்குள்ள இருக்கணும் வருமானம். அதே மாதிரி எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ், ஸோ ஒன்று மதர் இல்லை ஃபாதர், ஸோ மதரோ இல்லை ஃபாதரோ ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கணும் வித்தின் 40 years of age, அதாவது 40 வயசுக்குள்ள கருத்தடை வந்து பண்ணியிருக்கணும், ஸ்டெரிலைசேஷன். அதே மாதிரி நோ மேல் சைல்டு, ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, 10 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து குடியிருந்திருக்கணும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸுக்கும் வந்து கேம்ப்ல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ், அவங்களுக்கு தமிழ் ரெஃப்யூஜிஸ்க்கும் வந்து இது அப்ளை ஆகும். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years, ஸோ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் 1,800 இன்சென்டிவாக கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ 18 years கம்ப்ளீட் ஆச்சுன்னா டெபாசிட்டட் அமௌண்ட் வித் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் டு த கேர்ள் சைல்டு ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து இதே 1992 கொண்டு வரப்பட்ட இன்னொரு முக்கியமான திட்டம் வந்து கிரேடில் பேபி ஸ்கீம். ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1992 சேலத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2001 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 கடலூர், அரியலூர்,
பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாலின விகிதம் வந்து 2001 942 இருந்து 2011 943 வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ +1 வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. சரிங்களா? ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ 2001 942, ஸோ ரைசிங் டு 943 in 2011. அடுத்து வந்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ சீர்திருத்த திட்டம், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம். இது வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய திட்டம். ப்ரோக்ராம் ஃபார் ரிசல்ட்ஸ் பேசிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உலக வங்கி நிதியுதவியுடன் முடிவுகளுக்கான ஒரு திட்டம், முடிவு அதாவது அந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இது 5 வருஷம் 2019 to 2023 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 2019 23 வரைக்கும் அதனுடைய அமௌண்ட் 2857 கோடி. ஸோ இதில் வந்து 857 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். மீதி 2000 crore வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய நோக்கம் கோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் கேர், கண்ட்ரோல் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஈக்குவாலிட்டி இன் ரிப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ், இம்ப்ரூவ் ட்ராமா கேர். சரி, இது பராமரிப்பு தரத்தை மேம்படுத்தணும், தொற்று அல்லாத நோய்களுக்கான கட்டுப்படுத்தணும், என்சிடி இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார சேவைகளை சமத்துவம், அதிர்ச்சி சிகிச்சையை மேம்படுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராமுடைய நோக்கம். மெயின் வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் 5 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் வந்து 2857 crore. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 857 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 12வது ஸ்கீம் வந்து ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்க்கான ஸ்கீம். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம். 2006 கொண்டு வந்திருப்பாங்க. 200 300 யூனிட் வந்து 2 மாதத்துக்கு டைமத்லேயே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ 2 மாதத்துக்கு 200 300 அளவுக்கு யூனிட் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். ஸோ ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் 97 கொண்டு வந்திருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே இருந்தால் மந்த்லி 1000 rupees வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதியம் 1997 60 வயசுக்கு மேலே இருந்தால் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம். ஸோ அதே தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்க்கான ஃபேமிலி பென்ஷன் குடும்ப ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 1 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னன்னா, இப்போ அதாவது ஏதோ ஒரு அந்த கைத்தறி நெசவாளர் வந்து இறந்துடுறாரு, 60 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு 1000 ரூபா மாதம் 10 வருஷத்துக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு வந்து ஒரு மாதமாக 1000 ரூபா பென்ஷன் பணமாக கொடுப்பாங்க. அதாவது ஃபேமிலி பென்ஷனாக அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 1 ஜனவரி 1992 பேமெண்ட் பண்ணுவாங்க. கைத்தறி நெசவாளர் 60 வயசுக்குள்ளே இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு 10 வருஷத்துக்கு 1000 ரூபா வந்து கொடுப்பாங்க. அடுத்து திட்டம் வந்து 13வது திட்டம் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ மாவட்ட மனநல திட்டம் 1996 நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ தேசிய மனநல திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது வந்து பெல்லாரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெல்லாரி மாடல்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்யூனிட்டி லெவல் ப்ரோக்ராம், சமூக அளவிலான ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட்டாக 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மென்டல் ஹெல்த் கேருக்கான ஆக்ட் சட்டம் வந்து 2017 கொண்டு வந்திருப்பாங்க. மனநல பாதுகாப்பு சட்டம் 2017. ஸ்கிரீனிங் ஃபார் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ மாணவர்களுடைய அந்த உளவியல் நிலைமைகளை வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். 104 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலி கவுன்சிலிங் சென்டர். ஸோ அதாவது ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இதன் மூலமாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த சூசைட்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்த ஸ்கீம் வந்து 14வது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்திலும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ அனைத்து கிராம பஞ்சாயத்திலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதும் அவருடைய நோக்கம். இன்க்ரீசிங் கல்டிவேபிள் ஏரியா, சாகுபடி பரப்பு அதிகரிக்கணும். ஃபாலோ லேண்ட் அண்ட் கல்டிவேஷன். ஸோ தரிசு நிலத்தை சாகுபடி கொண்டு வரணும். ஆகுமெண்டிங் வாட்டர் ரிசோர்சஸ், நீர் ஆதாரங்களை பெருக்கணும். சரிங்களா? ஸோ 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய செகண்ட் வெர்ஷன் ஃபேஸ் 2 வந்து 2021 25 வருஷம், இந்த 25 வரைக்கும் 5 வருஷத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஃபேஸ் 2. சரிங்களா?
2021 25 வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு மொத்தம் 16 துறைகளுடைய ஸ்கீம்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகியிருக்கும். சரி, 16 துறைகளின் ஒருங்கிணைந்த திட்டங்கள் வந்து இங்கே செயல்படுத்தப்படும். இப்போ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 9 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கலெக்டர் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணி 5 லட்ச ரூபா இன்சென்டிவாக வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ செயல்திறன் ஊக்க நிதியாக ஒவ்வொரு விபினா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் வந்து 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஊக்கத்திட்டமாக கொடுப்பாங்க. ரிஜுவனேஷன் ஸ்பாண்ட் குளத்தை மறு பராமரிப்பு செய்யணும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூரல் லைப்ரரி, காமன் பரியல் கிரவுண்ட்ஸ், ஸ்கூல், ஸ்போர்ட்ஸ் சென்டர். சரிங்களா? ஸோ கிராமப்புற நூலகம், பொது புதைக்கிளி, பள்ளி, விளையாட்டு மையம். ஸோ இதெல்லாம் வந்து அமைக்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 அதுக்கப்புறம் 2021 to 25 வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 15வது ஸ்கீம் வந்து பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஸோ பெரியார் நினைவு சமத்துவபுரம் 1997 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 238 சமத்துவபுரங்கள் இது வரைக்கும் வந்து நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது 8 to 10 ஏக்கர்ஸ்ல மாடல் வில்லேஜ், ஒரு மாதிரி கிராமம் வந்து உருவாக்கப்படும் 100 ஹவுசஸோட. ஸோ 100 வீடுகள் கொண்ட 8 to 10 ஏக்கர் இருக்கக்கூடிய மாதிரி கிராமம் வந்து கொண்டு வர உருவாக்கப்பட்டு அதில் ஹவுஸ்லெஸ் புவர் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, ஸோ பல்வேறு சமூகங்களையும் சார்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு இங்கே வந்து வீடை ஒதுக்கி கொடுப்பாங்க. அதுதான் பெரியார் நினைவு சமத்துவபுரம் 1997. அடுத்து நமக்கு நாமே திட்டம். இது வந்து ரூரல் கிராமப்புறத்துக்கான நமக்கு நாமே திட்டமும் 1997 பட்ஜெட்ல உரையில வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் கிரியேஷன் ஆஃப் பப்ளிக் அசட்ஸ். ஸோ பொது சொத்துக்களை உருவாக்குறதால மக்களின் பங்களிப்பு கொண்டு வரது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் 17வது ஸ்கீம். சரிங்களா? வருமுன் காப்போம் திட்டம் 17வது ஸ்கீம். இது 1999 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா பிரிங் சேஞ்சஸ் இன் வெல்னஸ் ஆட்டிடியூட். ஸோ அதாவது ஆரோக்கிய மனப்பான்மையில மாற்றங்களே கொண்டு வரணும். மக்களுடைய ஆரோக்கிய மனப்பான்மையில ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். கலைஞரின் வருமுன் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி 29/9/2021 சேலம் வாழப்பாடியில வந்து ரிவைவ் பண்ணி ரீலான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி 29/9/2021 29 செப்டம்பர் 2021 அன்னைக்கு சேலம் வாழப்பாடியில் வந்து ரீலான்ச் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா மெடிக்கல் கேம்ப்ஸ், மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும். 1250 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த நோய்களுக்கான முன்னேறியை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து வருமுன் காப்போம் திட்டம் 1999 அகைன் 2021 ரிவைவ் பண்ணி லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து 18வது ஸ்கீம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். இது வந்து 1987 லான்ச் பண்ணது. லான்ச் பண்ணப்போ 200 ரூபா வந்து பிரான்ஸ் நிதி உதவி கொடுத்துருப்பாங்க 1987. அதுக்கப்புறம் 2006 வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. 5/9/2006 வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா 6000 ரூபா பிரெக்னன்ட் உமன் ஆஃப் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2011 இருந்து 12000 ரூபா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 2011 இருந்து 12000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 18000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த 18000ல் 14000 கேஷும் மீதி 4000க்கு வந்து 2000 ரூபா மதிப்புள்ள 2 நியூட்ரிஷன் கிட்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் 2017 கொண்டு வந்தது. இதன்படி ஒரு 3000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இந்த 3000த்தையும் வந்து இந்த 18000தோட சேர்த்துப்பாங்க. ஸோ அதை சேர்த்து தான் 18000 கொடுப்பாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் 2017 கொண்டு வந்து இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு மகப்பேறு உதவி திட்டம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் பேர்ல இருக்கும். இந்திரா காந்தி மத்திய சாயக் யோஜனா. அது 2010 கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மகப்பேறு உதவி திட்டம் இந்திரா காந்தி மத்திய சாயக் யோஜனா 2010 கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிரசண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 18000 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? அதில் 3000 ரூபா மாத்ரு வந்தன யோஜனாவுடைய ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அடுத்து பாருங்க மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 1997 கொண்டு வந்திருப்பாங்க. சோசியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். ஸோ பேஸ்ட் ஆன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். சரிங்களா? ஸோ 1997 பெண்களுக்கான சமூக பொருளாதார அதிகாரம் அளிக்கும் திட்டம். சுய உதவி குழுக்களை வந்து அடிப்படையாக கொண்டு வரப்பட்ட திட்டம். இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் வித் என்ஜிஓஸ் அண்ட் பேங்க்ஸ். ஸோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதுக்கப்புறம் வங்கிகளின் மூலம் பெண்கள் மேம்பாட்டு கழகம். ஸோ தமிழக பெண்கள் மேம்பாட்டு கழகம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தமிழக பெண்கள் மேம்பாட்டு
கழகம். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முகமை மகளிர் திட்டம். அடுத்து வந்து 20வது படி அரிசி அப்படின்னு சொல்றது. ஸோ ₹1 1 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் 15 May 1967 வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அது கிலோ அரிசி ₹2 2006 அதுக்கப்புறம் September 15, 2008 ₹1 மாற்றிருப்பாங்க ஆர்கே நகரில். சரிங்களா? ஸோ இது வந்து அண்ணா பற்றி நம்ம யூனிட் 1 வந்து படிக்கிறப்ப நம்ம இந்த அண்ணா கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க 21வது ஸ்கீம் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2.0. சரிங்களா? ஸோ வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் VKP அப்படின்னு சொல்லக்கூடியது 2.0. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தது 2005. சரிங்களா? 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1.0 வந்து 2017 இப்போ 2.0 2021 வந்து ப்ரெசென்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? 2005 தொடங்கப்பட்டிருக்கும். 1.0 2017 2.0 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதிகாரம் அளித்தல் மற்றும் வறுமை குறைப்பு திட்டம் தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி இதனுடைய பேர் என்னவா இருக்குன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ TNRTP அப்படின்னு சொல்லி இருந்தது தான் இப்போ வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஊரக மாற்ற திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் TNRTP அப்படின்னு சொல்லி இங்கே வாழ்ந்து காட்டுவோம் சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட். ஸோ முக்கியமானது உலக வங்கியினுடைய நிதியுதவி திட்டம். ஸோ 70-30 அப்படின்னா 70 வந்து உலக வங்கி கொடுத்துருவாங்க, 30 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ 919 கோடி மொத்த ஃபண்டு. ஸோ இதனுடைய நடவடிக்கைகள் எய்ம்ஸ் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூரல் என்டர்பிரைஸ் ப்ரொமோஷன் அண்ட் அக்சஸ் டு ஃபினான்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஸோ கிராமப்புற நிறுவன மேம்பாடு நிதி மற்றும் வேலைவாய்ப்புக்கான அணுகல் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது 120 பிளாக்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய 3994 வில்லேஜ் பஞ்சாயத்து அக்ராஸ் 31 டிஸ்ட்ரிக்ஸ். 36 மாவட்டம் இருக்கக்கூடிய 1994 கிராம பஞ்சாயத்துகள் வரைக்கும் 120 தொகுதிகளில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் மூலம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளோட கிராமப்புற மேம்பாட்டு சங்கம் அல்லது மாற்ற சங்கத்தால் செயல்படுத்தப்படக்கூடியது. ஸோ பில்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபண்டு வந்து ஆல்ரெடி கொண்டு வந்த இந்த 3 திட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து இதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டம், புதுவாழ்வு ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், அதுக்கப்புறம் நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் ப்ராஜெக்ட். ஸோ இது 3 கூட ஃபண்டை வந்து இதுக்கு சேனலைஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே உள்ள முதலீடுகள் அப்படி பார்த்தோம்னா புதுவாழ்வு திட்டம், தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம், இது 3க்கான நிதி உதவியும் இதுக்கு வந்து மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து TNHSSP அப்படின்னு சொல்லக்கூடியது 22வது ஸ்கீம். அப்படின்னா தமிழ்நாடு ஹவுசிங் செக்டார் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம். ஸோ தமிழ்நாடு வீட்டு வசதி துறை வலுப்படுத்தும் திட்டம். இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபினான்ஸ் பண்ணக்கூடியது 1400 கோடி. சரிங்களா? ஸோ வேர்ல்டு பேங்க் உலக வங்கி 1400 கோடி இது கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட். ஸோ தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் சேரி ஒலிக்கன் கொடுத்துருக்குது. இது வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியாங்க. ஸோ ஃபேஸ் 2க்கு 1545 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. promote green and climate resilient houses for low income and economically weaker sections households. அதாவது செகண்ட் ஃபேஸில் 1545 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து குறைந்த வருமானம் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு பசுமை மற்றும் காலநிலைக்கு ஏற்ற வீடுகளை ஊக்குவிக்கணும். ஸோ காலநிலைக்கு ஏற்றனா டிசாஸ்டர் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அந்த அளவுக்கு இருக்க மாதிரியான வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது 39/2022. ஸோ 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 30 செப்டம்பர் 2022 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திட்டம். இதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ஹவுசிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வீட்டு வசதி தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லி TNIHIS அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து TNHSSP அப்படிங்கிற ஸ்கீம் இது. அடுத்து வந்து 23வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஸோ அதாவது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இப்போ வந்து கிராமப்புறத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு. ஸோ அதே மாதிரி நகர்ப்புறத்துக்கான திட்டம் தான் இது. 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி யாருடைய தலைமையில் போட்டிருப்பாங்கன்னா C. ரங்கராஜன். இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் RBI. சரிங்களா? ஸோ 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னர் C. ரங்கராஜன் தலைமையிலான குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. 100 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த MGNRGS அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நகர்ப்புற வேலை உறுதி திட்டம். சரிங்களா? ஸோ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஆன்லைன்ஸ் ஆஃப் MGNREGA பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அடுத்து வந்து வேலையின்மை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்
அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், வேலையின்மை உதவி திட்டம் 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு அன்எம்ப்ளாய்ட் யூத் ஃபார் 3 years, 3 வருஷத்துக்கு வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நிதியுதவி கொடுக்கப்படும். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ மாவட்ட அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆக்கியிருக்கிறோம் பதிவு செஞ்சு. ஸோ அதே மாதிரி ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். லைவ் ரிஜிஸ்டர் ஃபார் மினிமம் ஆஃப் 5 years இருக்கணும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 72,000. ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 45, அதர்ஸுக்கு வந்து 40. சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLC ஃபெயிலாக இருந்தால் 200, SSLC பாஸ் ஆயிருந்தால் 300, +2 படிச்சிருந்தா 400, டிகிரி படிச்சிருந்தா 600 வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து 25வது ஸ்கீம் குடிமராமத்து திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குடிமராமத்து திட்டம் லான்ச் பண்ணது 13 March 2017. மணிமங்கலம் காஞ்சிபுரத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 13 March 2017 அன்னைக்கு மணிமங்கலம் காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது குடிமராமத்து திட்டம். இது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது மக்கள் பங்கேற்பு நீர் மேலாண்மை, மக்களை பயன்படுத்தி அங்கே கூட ஏரி குளங்கள்லாம் தூர் வரக்கூடிய திட்டம் தான் குடிமராமத்து தீம். லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ்டு இன் கிளீனிங் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளை சுத்தம் செய்வதில் உள்ளூர் சமூகங்களை வந்து ஈடுபடுத்தப்படுவாங்க. ரிஸ்டோர் டேம், லேக், ரிஸ்டோர் ஃபுல் ஸ்டோரேஜ் லெவல் இன் டேங்க்ஸ். சரிங்களா? ஸோ அணை, ஏரி, நீர்த்தேக்கங்களை மீட்டெடுக்கணும். அதனுடைய முழு கொள்ளளவை வந்து திரும்ப கொண்டு வரணும். அதுக்கான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டீப்பனிங் டேங்க், ஸ்ட்ரென்தனிங் பன்ஸ், டீசெட்டிங் சேனல்ஸ், ரிப்பேரிங் ஸ்லூசஸ். ஸோ தொட்டி ஆழப்படுத்தணும், அணைகளை பலப்படுத்தணும், கால்வாய்களை தூர்வாரணும், மதகுகளை சரி செய்யணும். ஸ்லூசஸ் அப்படின்னா மதகுகளை சரி செய்யணும். ஸோ இது வந்து பாண்டிய மன்னனுடைய ஒரு ஐடியா தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. பிடபிள்யூ அஃபிஷியல்ஸ் வந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தினசரி அடிப்படையில் வேலையை மேற்பார்வை செஞ்சு தொழில்நுட்ப வழிகாட்ட தான் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் நபார்ட். ஸோ நபார்ட் வங்கியின் உதவியினோட செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26வது ஸ்கீம். 26வது ஸ்கீம் வந்து இரிகேட்டட் அக்ரி மாடர்னைசேஷன் அண்ட் வாட்டர் பாடிஸ் ரிஸ்டோரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். நீர்ப்பாசன வேளாண் நவீனமயமாக்கல் மற்றும் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேலாண்மை திட்டம். ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ உலக வங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். 63 selected sub basins to be converted in 6 years. 2007 to 2013 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 6 வருஷத்துக்கான ஸ்கீம். அதுக்காக 63 சப் பேசின்ஸ் துணைப்பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 6 ஆண்டுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 2007 to 13 வரைக்கும். ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் ஆர்கனைசேஷன் PWD தமிழ்நாடு கீழே இருக்கக்கூடிய நீர்வள அமைப்பு தான் இதற்குரிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் ஆஃப் வாட்டர் டெக்னாலஜி சென்டர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நீர் தொழில்நுட்ப மைய இயக்குனர் தான் இதனுடைய நோடல் அதிகாரி. ஸோ அண்ட் ஆல்சோ WCல ஒரு ப்ராஜெக்ட் செல்லும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எய்ம் என்னன்னா அச்சீவ் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், எலிவேட் பாவர்ட்டி, மேக்ஸிமைசேஷன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் வாட்டர், இம்ப்ரூவ் ஃபார்ம் இன்கம் ப்ராடக்ட்ஸ். அதாவது நிலையான பொருளாதார வளர்ச்சி, வறுமையை ஒழிக்கணும், நீரின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும், மேம்படுத்தப்பட்ட பண்ணை வருமானம் மற்றும் பொருட்கள். ஸோ இம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸஸ் 4 கட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும். இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஸோ கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. SRIன்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் ஃபார்மிங், வேளாண்மை. ஸோ துல்லியமான விவசாயம், அதுக்கப்புறம் வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர். ஸோ இதெல்லாம் தான் அது வந்து இதனுடைய ஸ்கீம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 27வது திட்டம். ஸோ 27ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவாங்க.